தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சினிமானம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் விஷ்ணு விஷால், செல்வராகவன், சதா ஸ்ரீநாத் நடிப்பில் உருவாயிருக்கும் ஆரியன் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு மூடை செட் பண்ணிச்சு. அண்ட் ராஜசன் வைப்ஸும் கண்டிப்பாக இருந்தது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த படத்தில் என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க, பிளாட்டில் என்ன வித்தியாசமாக கொண்டு வந்திருக்காங்க, ஸ்க்ரீன் பிளே எப்படி இருந்தது, படத்தில் இருக்கிற பிற ப்ளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். முடிஞ்சளவு ஸ்பாயிலர் இல்லாமல் சொல்கிறேன், பட் ஸ்டில் பிளாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரிவ்யூவில் மென்ஷன் பண்ணணும் இல்லையா? அந்த சம்பிரதாயத்துக்காக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, செல்வராகவன் ஒரு லைவ் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அந்த லைவ் ஷோவை ஆங்கர் பண்ணுறாங்க சதா ஸ்ரீநாத். அவங்க ஒரு ஃபேமஸான பட் கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஆக்டரை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ பாதியில் நிற்கிது. காரணம், செல்வராகவன் அந்த டோட்டல் ஸ்டூடியோவே ஹைஜாக் பண்ணிடுறாரு. அவரோட கண்ட்ரோலில் துப்பாக்கி வச்சு மிரட்டுறாரு. அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னா, அடுத்த 5 நாளில் நான் 5 கொலைகள் பண்ண போகிறேன். அந்த 5 கொலைகள் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த விக்டிமோட பேரை மட்டும் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் முடிஞ்சால் அந்த விக்டிமை வந்து காப்பாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாரு. சவால் விடுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டூடியோலேயே அவரே சூசைட் பண்ணி செத்து போயிடுறாரு. ஸோ இறந்து போன ஒருத்தர் எப்படி அடுத்த 5 நாளில் கொலைகள் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான பிளாட் பாயிண்ட்டை இந்த ஆரியன் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் எப்படி படத்தில் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த செக்மெண்ட்டில் பார்ப்போம். பட் இதுதான் பிளாட். படத்தில் நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். விஷ்ணு விஷால் மற்றும் ஒரு காப் வேடம், கிட்டத்தட்ட அந்த ராட்சசன் வைப்ஸில் தான் நிறைய இடங்களில் ஃபீல் பண்ண வைக்கிறாரு. பட் இந்த ரோலுக்கு டைட் ஃபிட்டாக வந்திருக்காரு. நிறையா காட்சிகளில் நல்லதொரு பெர்ஃபார்மன்ஸ், சண்டை காட்சியும் நல்லதொரு உழைப்பை கொடுத்துருக்காரு. அவருக்குன்னே எழுதப்பட்ட ஒரு ரோல் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். எமோஷனல் காட்சியும் நல்லதொரு பங்களிப்பை கொடுத்துருக்காரு. முக்கியமான ஒரு ரோலில் செல்வராகவன், பீயிங் செல்வா அப்படிங்கிற ஒரு டேக்லைனில் தான் இந்த ரோலை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் செல்வராகவனாகவே இந்த படத்தில் வரது தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய அசட்டாகவும் மாறி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் அவரோட அந்த ஹியூமர் அப்படிங்கிறது நல்லாவே கிளிக் ஆகிருந்தது. அவரோட டைலாக் டெலிவரிலேயே அந்த ஃப்ளோவை கொண்டு வந்துடுறாரு. அது நல்ல ஒரு ஹியூமராகவும் மாறிடுது அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய காட்சிகளில் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கதையின் நாயகியாக சதா ஸ்ரீநாத் ஆரம்பத்தில் முக்கியமான ரோல் மாதிரி தான் அவங்களோட எழுதப்பட்டிருக்கு. போக 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 அந்த முக்கியத்துவம் கொஞ்சம் குறைஞ்சிட்ட ஒரு ஃபீல் இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த குறையும் இல்லை. நல்ல ஒரு மெச்சூர்டான பர்ஃபார்மன்ஸ், தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை அங்கங்கே காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விஷ்ணு விஷாலோட மனைவியாக வர மானசா சௌத்ரிக்கு பெரிய அளவில் ரோல் இல்லை. ஒரு டூயட் சாங் வருது, அதுக்காகவே அந்த ஹீரோயின் கேரக்டர் எழுதப்பட்ட மாதிரி தான் இருக்குது. இடையில டைவர்ஸ் ஆங்கிள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் சேர்த்துருந்தாங்க. அதுவுமே ஹீரோவுக்கு ஒரு ட்ராமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வலிஞ்சு திணிக்கப்பட்ட ஒன்றா தான் இருந்தது. பட் நெவர்தலெஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்களோட இதில் எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். டைரக்டர் பிரவீன் கே ஒரு சுவாரஸ்யமான பிளாட் பாயிண்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஒரு சீரியல் கில்லர் சவால் விடுறாரு. இன்ஃபேக்ட் அந்த சீரியல் கில்லரோட முதல் விக்டிமே அவரே தான். ஸோ அதுக்கப்புறம் இறந்து போன ஒருத்தர் எப்படி கொலை பண்ண முடியும் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு சுவாரஸ்யமான ஒன்லைன் தான். அதுக்கே நிச்சயமாக ஒரு ப்ரௌனி பாயிண்ட்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துடலாம். அண்டு போக 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 நிறைய இடங்களில் நிறைய டீட்டெயிலிங் நல்லாவே சிறப்பாக இருந்தது. உதாரணத்துக்கு விஷ்ணு விஷாலோட கேரக்டரோட பேக்ரவுண்ட் எழுதப்பட்ட விதம், அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் காப் அப்படிங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவர் முன்னாடியே வந்து கொடைக்கானலில் ஒரு சீரியல் கில்லர் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பிளாட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாமே இந்த கதைக்கு ஆட் ஆனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமும் பாசிட்டிவாக ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஸ்டோரி ப்ரோக்ரஸ் ஆக ஆக நிறைய நம்ப முடியாத விஷயங்களை காட்டி, ஒருவேளை அந்த செல்வராகவன் சூசைட் பண்ண செல்வராகவன் கேரக்டர் வந்து உயிரோடு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இடங்களில் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ளே அப்படிங்கிறது கொஞ்சம் கிளவரான ரைட்டிங்காக இருந்தது. அதுக்கான இன்ஃபேக்ட் அந்த ப்ளேவை இன்னும் சுவாரஸ்யமாக்குறதுக்கான பொட்டென்ஷியல் இந்த ப்ரெமிஸில் இருந்தது. பட் ஸ்டில் அந்த எங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் ஒரு நார்மலாக அது வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவலில் டச் பண்ணிட்டு போயிருந்தாங்க. பட் ஸ்டில் அது ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் ஒரு சில ட்விஸ்ட் நல்லாவே இருந்தது. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ரேசியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் இருந்தது. இது எல்லாமே பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு விக்டிம் பேர் சொன்னதுக்கப்புறம் 1 hour தான் டைம் அப்படிங்கிறது ஒரு ரேஸ் அகேன்ஸ்ட் த கிளாக் மாதிரியான ஒரு விஷயம் இல்லையா? அதில் ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமும் இருந்தது. இந்த பிளே எல்லாமே சுவாரஸ்யமாக இருந்தது. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃபை சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹரிஷ் கண்ணனோட சினிமோட்டோகிராஃபி, ஷான் லோகேஷோட எடிட்டிங் இந்த ஜான்ருக்கு தேவையான வேலையை சிறப்பாகவே பண்ணியிருக்கு. படத்தை ரேசியாக மாற்றுறது இவங்களோட ஒர்க்ஸ் தான் அப்படின்னு கூட சொல்லிடலாம். இந்த மாதிரியான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேட்டிவ்ல இருக்குது. இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் பர்ஃபெக்டாக சப்போர்ட் பண்ணும். அதை அவங்க சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. படத்தில் எதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். கிப்ரானோட மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் பாடல்கள் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப ஜென்ரிக்காக இருந்த ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஏன்னா ராட்சசன் அப்படிங்கிற ஒரு ஐகானிக் படத்தில் அவர் ஒரு முக்கியமான பங்காற்றிருந்தார் இல்லையா? கிட்டத்தட்ட இதே ஜான்ற படம் தான் அதுவும். பட் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னாலுமே அந்த ஒரு ரெப்புடேஷன் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா? அது இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆன ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு நார்மலான ஒரு ஜென்ரிக்கான இசை தான் படம் ஃபுல்லாகவே எனக்கு ஃபீல் ஆச்சு. எங்கேயுமே ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியல அப்படிங்கிறது ஒரு மைனஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய இடங்களில் ட்விஸ்ட் நல்லா இருந்தாலும் லாஜிக்காக பார்க்குறதப்போ ரொம்ப ஃபார் ஃபெச்டாக படம் போயிட்டு ஒரு ஃபீல் இருக்குது. நிறையா விஷயங்கள்
ரொம்ப கோஇன்சிடென்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால என்ன சிக்கலாக இருந்தால் ரொம்ப கன்வீனியன்ட்டான ரைட்டிங்காக இருக்கே இது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொண்டுருது. இந்த இடங்களில் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல கவனம் செலுத்தியிருக்கலாம். உதாரணத்துக்கு என்னதான் அந்த வீடியோஸ் டெலிகாஸ்ட் பண்ணுற விஷயங்களுக்கு ஒரு லாஜிக்காக டெக்னிக்கலாக சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணாலும் அது முழுமையான பதிலாக இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கல். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் எக்ஸ் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் ரொம்ப கோஇன்சிடென்ஸாக இருக்குது. அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், இல்லை கிளியராக இன்னும் கொஞ்சம் கூட பிளாட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ். அடுத்ததாக இந்த மாதிரி சீரியல் கில்லர் படங்களில் இல்லை ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் படங்களில் இந்த கொலைக்கான காரணம் அந்த மோட்டிவ்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது கிளீஷேவாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எமோஷனலாக அது இருந்தால் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்தில் அந்த மாதிரி ரீசன் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ். அதுவும் கொலைக்கான காரணம்னு ஒரு விஷயத்தை கடைசியில் ரிவீல் பண்ணுறாங்க. அது ரொம்ப அபத்தமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு உயிரோட மதிப்பு இவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு கேட்குற மாதிரியான ஒரு கேள்வியும் அந்த இடத்துல வருது. இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது ஒரு பெரிய ரிவீல் அதுதான் கடைசி அந்த படத்தோட ஒரு பெரிய ரிவீலே அதுதான். அந்த டோட்டல் படமே அந்த விஷயத்தில் அந்த ஆன்சரில் தான் டிபெண்ட் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்போ அதை இன்னும் ஒரு சாலிடாக எழுதப்பட்டிருக்கலாம். ரொம்ப வந்து அது ஒரு அபத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனாலேயே இது வந்து ஒரு பெரிய மைனஸாக நான் சொல்லுவேன். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ரேசியாக போச்சு. இன்வெஸ்டிகேட்டிவ் ப்ரொசீஜர்லாம் கூட நல்லாவே இருந்தது. 1 மணி நேரத்தில் விக்டிமை ட்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் நல்லது ஒரு ஐடியா தான். ஐடியாவாக நல்லா ஆரம்பித்த படம் போக 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 அந்த லாஜிக்லெஸ் யூனிவர்ஸ்குள்ளே போயிருது. அண்ட் கிளைமேக்ஸில் வர ரீசனும் ரொம்ப அபத்தமாக இருக்குது. இதெல்லாமே சேர்த்து வரதுனால இந்த படத்துக்கு வந்து ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ரேட்டிங் கொடுப்பேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.